ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல். யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து 2 டேஸாக ப்ளாக் போடல, உடம்பு கொஞ்சம் முடியல அப்படின்றதுனால ப்ளாக் போடல. இன்றைக்கி ஒரு ஸ்டோரியோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, நிறைய பேருக்கு யார் வாரிசுன்றது தெரியாமல் இருக்கிறோம். இது வந்து ட்ரூ இன்சிடென்ட் ஸ்டோரி. நான் சொல்கிற கதையை வந்து நல்லா கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு அப்பா இருக்கார். அவருக்கு வந்து 3 பையனுங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்பா வந்து தவறிட்ட பிறகு அவரோட ஃப்ரெண்டு வந்து, உங்கள் அப்பா வந்து எனக்கு 45 லட்சம் தரணும், அது கொடுத்தா தான் இவரை நல்ல முறையில் அடக்கம் பண்ணுறதுக்கு விடுவேன்னு சொல்கிறாரு. பட் பசங்க கிட்ட காசு, பணம், சொத்து, நிலம் எல்லாமே இருந்தோம். பட் பசங்களால் முன் வர முடியலை. ஏன்னா எங்கள் அப்பா வந்து 1 லட்சம் 2 லட்சம் வாங்கியிருப்பாருன்னு தான் நாங்கள் நினச்சோம். இவ்வளோ லட்சம் வந்து எப்படி நாங்கள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதே மாதிரி எங்கள் அப்பாவும் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த விஷயம் பொண்ணுக்கு போகுது. பொண்ணு வந்து சொல்கிறாங்க, அங்கிள் நீங்கள் வந்து அப்பாவுக்கு தர வேண்டிய காசை வந்து நான் வந்து என்னோடய நகையை விற்று தரேன், 10 லட்ச ரூபாய் போகும் நகை, மீதி காசை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன், என்னோடய அப்பாவை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு விடுங்க அங்கிள் சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அப்போ வந்து அவரோட நண்பர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா வந்து எனக்கு கொடுக்க வேண்டியது இல்லைம்மா, நான் தான் வந்து உங்கள் அப்பாவுக்கு 45 லட்ச ரூபாய் தரணும். உங்கள் அப்பா ஒன்று சொன்னார், என்னோட உண்மையான வாரிசு யாரோ அவங்களுக்கு வந்து இந்த காசை 45 லட்ச ரூபாய் சொன்னாருமா, அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு 45 லட்ச ரூபாவையும் அவங்க பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இந்த கதையிலேருந்து தெரியும் யார் வந்து உண்மையான வாரிசுன்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மகிதா ஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.